கிட்ட மட்டும் அந்த சிங்கம் மாட்டி இருந்தது. ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்துனதுக்கு எதுக்காக வந்திருக்க? இந்த முறை என்ன சதி வேலை செய்ய இங்க வந்திருக்க? நல்ல வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன திருடுறதுக்காக வந்திருக்கியா? திட்டாதீங்க. அவர்தான் இப்ப எங்களை ஒரு பயங்கரமான சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினாரு. அவங்க சொன்னதை கேட்டீங்கல்ல? என்ன போக காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப வித்தியாசமான விலங்கு எது? ஒரு கொம்பு வெள்ளை குதிரை யூனிகார்ன் தான். இந்த வேடனுக்கு யூனிகார்னை பத்தி தெரிஞ்சிருக்கு. அதோட கொம்பு எடுக்கிறதுக்காக தான் அவன் இங்க வந்திருக்கான். நாம இந்த யூனிகார்னை காப்பாத்தி ஆகலாம். நாம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உங்களை எங்க குகைக்கு வரவேற்கிறோம் மகாராஜா. உங்களுக்கு என்ன தேவைன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு யூனிகார்னுடைய கொம்பு தானே வேணும். நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்னு சொல்லுங்க. நீங்க அந்த கொம்பை கொண்டு வந்து கீழே இருக்கிற சாவித்வாரத்தை துறக்கணும். அப்பதான் நாங்க சாபத்தில் இருந்து முக்தி அடைவோம். இந்த உதவிக்காக நாங்க உங்களை இந்த உலகத்தின் மகாராஜாவா நியமிப்போம். எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சிருக்காங்க. வேண்டாம், நீ பண்றது பெரிய தப்பு. வாயை மூடிக்கிட்டு இருங்க. நான் இந்த உலகத்துக்கே மகாராஜா ஆக போறேன். இந்த மாதிரி விஷயத்தை இன்னும் நம்புறீங்க? கேளு. என் விருப்பம் நிச்சயமா நிறைவேறும். அதை எடுக்காத, அதை எடுக்காத, சொல்றத கேளு. இந்த கம்பவுண்டுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஜகு, இத பாத்தியா? கடற்கரை கிட்டயும் இதே மாதிரி ஒரு சங்கம் இருந்தது, ஞாபகம் இருக்கா? அட, இது என்னது? இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. பீம், இன்னைக்கு திடீர்னு சண்டையில எதிரிங்க எங்க அப்பாவை புடிச்சு வச்சுட்டாங்க. நான் பத்திரமா தான் இருக்கேன். ஆனா எனக்கு இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது. என்னோட டால்பின் நண்பர்கள் உங்களை இங்க கூட்டிட்டு வருவாங்க. கடல் கன்னி, நம்ம சீக்கிரமா போகணும். வாங்க நண்பர்களே, நம்ம சீக்கிரமா போய் மகாராஜாவை நீ பயப்படாம இரு கடல் கன்னி. பீம், ஜாக்கிரதை. நீ பயப்படாம இரு. நான் சீக்கிரமே அந்த எதிரிகளை அழிச்சிட்டு உங்க அப்பாவை காப்பாத்திட்டு வரேன்.
சரியா? சின்ன பசங்க பெரிய பேச்சு பேசுறது எனக்கு எப்பவுமே பிடிக்காது. பீமையும் அவன் கட்டி போட்டுட்டானே, இப்ப என்ன நடக்கும்? மிகப்பெரிய மோதலே நடக்கும். இந்த மோதல்ல யார் கலந்துக்க போறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நீர் மன்னன். வேண்டாம், இந்த போட்டியில நான் கலந்துக்கிறேன். இந்த மோதல் என்னங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாதே. அது எப்படிப்பட்ட போட்டியா இருந்தாலும், எந்த மாதிரியான விளையாட்டா இருந்தாலும் அத பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. அப்ப நல்லது. நல்லது, போட்டி ஆரம்பிக்கலாம். எந்த பேய் பூதமானாலும் இந்த காளியா பயப்பட மாட்டான். இன்னைக்கு ஒரு ராத்திரிக்கு எப்படியாவது எங்க நான் தான் ஹீரோன்னு ஊரே ஒத்துக்கும். பயங்கரமா பசிக்குது. லட்டு. அது யாரு? காப்பாத்துங்க. ரொம்ப கெட்ட கனவா இருந்தது. அது சரி, நான் வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்? நான் தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். நான் தான். யாரு? பூதம். தலைவா நில்லுங்க. பீம் பீம், அந்த மரத்துல இருந்து பூதம். நான் பூதம் இல்ல காளியா. நான் பூதத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். காப்பாத்து காப்பாத்து. நான் பூதம் இல்ல காளியா. நான் வேதாளம். சரி வேதாளா, நீ எப்படி போய் காளியாவை பிடிச்ச? அந்த காட்டுல இருந்த மரத்துல இருந்து தான். எனக்கு எந்த வேதாளத்துக்குடியும் இருக்க வேண்டாம். பீம், இதோட சாவி அந்த மந்திரவாதி கிட்ட தான் இருக்கு. அவனால தான் இந்த பூட்டை திறக்க முடியும். போ பீம், ஏதாவது செய்.
சரி வேதாளா, அந்த மந்திரவாதி எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அந்த வேதாளத்தோட சக்தியினால என்னுடைய சக்தி அதிகமாயிடுச்சு. பீம், மறுபடியும் வந்துட்டியா? என் நண்பனோட மந்திர சக்தியை திருப்பி கொடு. வேதாளத்துக்கு நீ நண்பனா? வேதாளத்துக்கு அப்படி தொல்லை கொடுக்காத. உனக்கு என்ன தைரியம்? உங்களை நான் சும்மா விட போறதில்ல. என் சக்தியை பத்தி உனக்கு எதுவும் தெரியாது. இப்பப்பா தயாரா இருக்கியா நண்பா? நில்லு பீம். டோலக்பூர்ல இருக்கிற டோலக் ரொம்பவே பழமை வாய்ந்தது. அத அற்புதமா வாசிச்சு யாரு மன்னரை சந்தோஷப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஏகப்பட்ட பரிசுகளும் பணமும் கிடைக்கும். பீம், நீயும் இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கணும்னு. போட்டியில பரிசா லட்டு கிடைக்கிறதா இருந்தா இதுல கலந்துக்கிறத பத்தி நானும் யோசிச்சிருப்பேன். அதுவும் இல்லாம இந்த டோலக் வாசிக்கிறதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இந்த போட்டியில நாம எல்லாரும் போய் கலந்துக்கணுமல்ல. கீழே இறங்கு, கழுத்து வலிக்குது. டோலக்பூரிന്റെ டோலக்க நாம் കളവാട പോകണം. அந்த டோலக்க வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? എന്താ പറയാനോ, இந்த டோலக்க വാശിക്കാനും எம்மா பரிசு கிடைக்கும் தெரியுமா? കുറച്ച് യോசிക്കോ. அந்த டோலக்க நாம் திருடி പിന്നെ അത് രാജാ கிட்ட കൊടുത്താലെങ്കിൽ എത്ര ഇനാം കിട്ടും നമുക്ക്? போட்டியை ஆரம்பிக்கலாம். இப்ப இங்க வந்திருக்கிற போட்டியாளர்கள் ஒவ்வொருத்தரும் முன்னாடி வந்து இந்த டோலக்க வாசிக்கணும். முதல்ல டோலக்க நான் தான் வாசிக்க போறேன். மரியாதையா கொடுத்துரு. விடு விடுன்னு சொல்றேன்ல. சேலு, நீங்க 3 பேரும் இங்க என்ன பண்றீங்க? தலைவா, இந்த தேனீக்கள் கொட்டினதுல நீங்க இன்னும் பார்க்க பயங்கரமா இருக்கீங்க.
எங்க ஓடுறீங்க? பிரமாதம் பீம். இந்த 3 திருடர்களையும் நீ பிடிச்சு கொண்டு வந்துட்டியே. ஏய், யார் நீங்க? ஆபத்து. ஷினோபியோட மறைமுக தாக்குதல். லியாசோ இவங்கள பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாருன்னு நினைக்கிறேன். புரிஞ்சு போச்சு. உடனே மகாராஜாவை காப்பாத்தணும். ஷினோபி நினைச்சதை சாதிக்காம விட மாட்டாங்க. மகாராஜா ஜாக்கிரதை. என்னுடைய வீரர்கள் எல்லாரும் எங்க போனாங்க? இந்த நாடு நாளைக்கு ஒரு புத்தம் புதிய அரசரை பார்க்க போகுது. இந்த குரலை நான் எங்கேயோ இந்த குரல் யாரோடதுன்னு எனக்கு தெரியும். அதுக்கு நீ அழியணும். சாம், பீம் பீம் அவங்கள விடாத. மகாராஜா, தாக்க வந்தவங்க ஷினோபி இயக்கத்தை சேர்ந்தவங்க. ராஜ வைத்தியர் உடனே கூப்பிடுங்க. மகாராஜாவுக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை. வீரர்களே, அவங்கள பின்தொடர்ந்து போங்க சீக்கிரம். மகாராஜாவை என்னால காப்பாத்த முடியாம போச்சு. இது வெக்கக்கேடு. பீம், ராஜாவே தாக்க முயற்சி பண்ணாங்களா என்ன? பீம், இன்னைக்கு நீ இல்லாம இருந்திருந்தா மகாராஜாவுக்கு என்ன ஆயிருக்கும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இந்த ஷினோபி எப்பவுமே இப்படிதான் தாக்குவாங்களா? ஷினோமிங்கிறவங்க ரொம்ப தந்திரமான நயவஞ்சக வீரர்கள். அவங்களுடைய வீரம் சாமுராய்க்கு சமமானது. அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆனா சாமுராய் தான் உண்மையான வீரர்கள். அப்படின்னா அவங்க எல்லாரும் ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்களே. சரியா சொன்ன. ஆனா ஷினோபிக்காரங்க சாமுராய மாதிரி நேர்மையானவங்க கிடையாது. இந்த ஷினோபி வீரர்கள் பண பேராசை பிடிச்சு தன்னோட கலையை தவறான முறையில பயன்படுத்தினாங்க. இது நம்ம ராஜாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அப்படின்னா சேனாதிபதியாரே, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நானும் உங்க வீரர்கள் கூட சேர்ந்து ஷினோபியை தேடி போகலாம் இல்லையா? வேண்டாம் பீம், உனக்கு அடிபட்டிருக்கு. இந்த நிலைமையில நீ எங்கேயும் போக கூடாது. நீங்க எல்லாரும் போய் ஓய்வு எடுத்துக்கோங்க. நான் மகாராஜா கிட்ட போறேன். அவர் உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். என்ன பீம், நீ அங்க எங்க போற? நம்ம ரூம் அங்கதானே இருக்கு. எனக்கு தெரியும் ராஜு. பீம், என்ன நடந்துச்சுன்னு மறைக்காம எங்க கிட்டயாவது சொல்ல. இன்னைக்கு மகாராஜாவை அழிக்க வந்த ஷினோபி ஆளுங்கள்ல நம்ம சாமையும் நான் பார்த்தேன். ஆனா நான் யாருன்னு அவனுக்கு தெரியல. அப்படின்னா அவன் சாமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஜக்கு, நான் அடிச்சு சொல்லுவேன். அது நிச்சயமா நம்ம சாம் தான். அவன் கண்ணை என்னால மறக்கவே முடியாது. அதோட அவன் யாருக்கோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்படின்னா ஷினோபிக்காரங்க சாம மயக்கி அவங்களோட கூட்டத்துல சேர்த்துட்டாங்களா? அதோட ஊர்ல காணாம போன மத்தவங்களும் அங்க அடிமையா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்கனா அதாவது காணாம போன சாமுராய்ஸ சொல்றியா? ஆமா, லியாசோ அங்கிளை தாக்கிட்டு போகும்போது கூட அவர் ஷினோபி பேரை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இங்க என்னமோ ஒரு பெரிய சதி திட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் பயங்கரமான ஒரு திட்டம். அதுலதான் நம்ம சாம் சிக்கிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது நான் அவனை இதுல இருந்து காப்பாத்தியே தீருவேன். என்ன இந்த பெரிய ஒரு தொபகட்டியர்னு வந்து நிக்கிறாரு? அங்கே நில்லுங்க. நீங்க ஷினோபி தானே? அமைதியா இருங்கப்பா, அமைதியா இருங்க. நான் ஷினோமியும் கிடையாது, ஷினோபியும் கிடையாது. அப்ப இந்த
இருட்டா இருக்கு இல்லையா, அதனால கண்ணு சரியா தெரியல. மூலிகைகளை தேடி நான் இங்க வந்தேன். அப்போதான் உங்களை சந்திச்சேன். உங்க எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனையா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏன் கூட வாங்க, உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். உனக்கே பிரச்சனை இருக்கும்போது எனக்கு உதவி செய்ய நினைக்கிறியே, உண்மையிலே நீ ஒரு யோஷாதான். யூஷா, நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நாளைக்கு இடோ இஷின் இதோ இந்த இடத்துல இருந்து தான் தாக்குதலை ஆரம்பிக்க போறேன். தாக்குதல் ஆரம்பிச்ச அடுத்த நிமிஷம் இந்த நாடு அப்படியே மண்ணோட மண்ணா சாய போகுது. கூடாது. ஷினோபி இயக்கத்துல வலுக்கட்டாயமா சேர்க்கப்பட்ட சாமுராய் வீரர்கள் இறந்துடுவாங்க. சாம், நான் சாம காப்பாத்தி ஆகணும். மத்தவங்களையும் காப்பாத்தணும். நான் அவனுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன். இடோ இஷேனோட சேனைகளை ஒருவேளை உன்னால சமாளிச்சிட முடியும். ஆனா நயவஞ்சகமான ஷினோபி வீரர்களை உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா நிச்சயமா நீ ஒரு யோஷாதான். யோஷா நீ என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. உனக்கு ஏதாவது புரியுதா? என்னால உனக்கு இப்ப உதவி செய்ய முடியும். ஆனா உன்னோட கையில காயம் பட்டிருக்கேன். என் கையில பட்ட காயத்தை விட என் நண்பனோட உயிர் தான் எனக்கு முக்கியம். பிரமாதம். அப்படின்னா உடனே உங்க எல்லாருக்கும் நான் பயிற்சி ஆரம்பிச்சே ஆகணும். எல்லாரும் பயிற்சி எடுத்துக்கங்க. இப்படி எல்லாம் கூட இருக்குமா? கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்க. ஏலியன்ஸ் கப்பல்ல சவாரி செய்யறாங்க. நம்பவே முடியல. புக்ல எழுதிருக்கு, இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் கொலைகாரங்க. எந்த ஸ்பேஸ் ஷிப் வந்தாலும் இவங்க கொள்ளையடிப்பாங்களாம். அப்புறம் அவங்களோட சக்தியை பயன்படுத்தி உள்ளேயே வந்துருவாங்களா? இதுங்க கிட்ட நம்ம தப்பிச்சே ஆகணும். இப்ப பாருங்க வேடிக்கைய. இது என்ன? அந்த பிளானட் நம்மளை நோக்கி வருது. ஆக்சிடென்ட் ஆக போகுது. நான் இருக்கும்போது நீங்க பயப்பட வேண்டாம் அங்கிள். சோதனை பண்ணு. பிரமாத ராஜு. அம்மா இது என்னது ராஜு? ஜக்கு, இது அங்கிள் ரெடி பண்ண சூப்பர் கம். ஆமா ஜக்கு, இத வச்சு எந்த பொருளையும் ஒட்ட வச்சிடலாம். அது திரும்பவும் உடையவே உடையாது. இப்ப பாருங்க. அடேங்கப்பா, இது டோலக்பூருக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். ஆமா பீம், நாம நாளைக்கு இத மகாராஜா கிட்ட காட்டலாம். ப்ரொஃபசர் அங்கிள், இத சாக்கா வச்சு வீட்டுக்கு வாங்க. லட்டுவை சாப்பிட்டுட்டு உங்க கண்டுபிடிப்பை பத்தி மன்னர் கிட்ட சொல்லலாம். பிரமாத சுட்கி, அருமையா சொன்ன. உடனே கிளம்புங்க.
உன்னை நான் சாப்பிட்டே தீருவேன், இல்லைன்னா என் பேரு பல்லியன் கிடையாது. நான் சூப்பர் கம்ல விழுந்துட்டேன், என்னை காப்பாத்தீங்க. ஏய், உங்களதான் பேட்டை என்கிட்ட கொடு, நான் பேட்டிங் பண்ண போறேன். எந்த ஊரு? என் தலைவர் வெளியில வந்தாருன்னா உன்னை சும்மா விட மாட்டாரு. அவன் வெளியில வரட்டும், நான் அவனை அப்புறமா கவனிச்சுக்கிறேன். தலைவா! இது என்ன? உன்னத்தான் நான் சொன்னேன்ல, உன்னை ஒரு வழி பண்ணுவேன்னு. இந்தா உன்னுடைய பேட்டையும் எடுத்துக்க. உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, நீ யாரு? ஏன் தாக்குதல்ல இருந்து நீ தப்பிச்சிட்டியே? அப்படியா? முடிஞ்சா மோதி பாரு. ப்ரொஃபசர் அங்கிள் உன்னை மறுபடியும் பல்லிய மாத்திடுவாரு. அப்படியா? ஈமா சூப்பர் கம்பல்லி, என்னை யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பீம், பீம், இனிமே எல்லாம் சரியாயிடும். விடுங்க, என்ன விட்டுருங்க, ஒழுங்கா என்ன விட்டுருங்க, சொல்றத கேளுங்க, ஒழுங்கா என்ன விட்டுருங்க, விடுங்கன்றல, சொல்றத கேட்கலையா உங்களுக்கு? பீம், அதுக்கு இன்னும் உன் மேல கோபம் இருக்கு. அதான் உன் மேல ஏறி வந்து உன்னை முறைச்சு பாக்குது.